ஒரு உதாரணத்துக்கு இப்போ கடகராசி நம்ம எடுத்துக்கிறோம், கடக லக்னத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ கடக லக்னத்துக்கு நம்ம எப்பயுமே ஒரு கடகராசி கடக லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் இடத்தை நம்ம வீடுங்கிறோம். அப்போ 4ஆம் இடம் யார்? சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் காலச்சக்கரத்தில் எங்கே வந்து நீசமாகிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் வந்து கரெக்டாக வந்து நீசமாகிறதே வந்து 3ஆம் இடத்துல தான் நீசமாகிறாரு. அதாவது கடகத்துக்கு 3ஆம் இடத்துல, அதாவது கன்னியில். அப்போ இவங்களுக்கு மேக்சிமம் 3ஆம் இடம்னு என்ன? டாக்குமெண்ட். அப்போ இந்த ராசிக்காரங்க டாக்குமெண்ட்டில் எங்கேயாச்சும் போய் சிக்கிக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஒழுங்காக இருக்குதான்னு பார்க்காம போய் அந்த இடத்த வாங்கிட்டு கடைசியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. இந்த டபுள் டாக்குமெண்ட் வரதெல்லாம் இதுதான் பெரும்பாலான பேர் கடகராசி தான் வரும். இதே கடகராசி கடக லக்னம். அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காக ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக இடத்த போய் அங்கே வாங்குறது. இல்லைன்னா இந்த இடத்த நான் போய் ஏற்றுக்கிறேங்க, இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு முன்னாடி கொண்டே பணத்தை கொடுத்துறது. 4 லட்சம் 5 லட்சத்துக்கு கொடுத்துறது. கடைசியில் வந்து இந்த இடம் வேணான்னு சொல்லி அந்த இடத்த ரீதியாக பிரச்சனை அனுபவிக்கிறது. இது எல்லாமே இந்த கடக லக்னம் கடக லக்னத்துக்காரங்களுக்கு தான் இந்த பாதிப்பு கொடுக்குது.